நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. எல்லாமே இளம் வயது மாடுகள்ங்க. 2 பல், 4 பல், 6 பல் மற்றும் கடப்பல் வயதுடைய மாடுகள் தாங்க. 2ஆம் ஈத்து, தலையீத்து மற்றும் 3ஆம் ஈத்து இது போன்ற வயதுடைய மாடுகள் இருக்குங்க. ஜெர்சி டைப்லேயும் இருக்குது, ஹெச்எஃப்லேயும் இருக்குதுங்க. ஆவரேஜாக ஒரு 15லேருந்து 20 லிட்டர் வரலாம் தரக்கூடிய மாடுகள் தாங்க நமக்கு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்குங்க. கன்று ஈன்ற மாடுகளும் இருக்குது, அதுவும் கிடாரி கன்று ஈன்ற மாடுகளும் இருக்குது, சினை மாடுகளும் இருக்குங்க. நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம தோட்டம் இருக்க இடம் சேலம் மாவட்டம் வாழப்படி பக்கத்தில் முத்தமட்டி பதிவில் முதலாவதாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 பல்லே போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்தில் ஒரு பியூர் ஹெச்எஃப் ப்ரீடுங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல நீட்டு போக்கில், நல்ல எலும்பு கணத்தில், நல்ல பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு தாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலமைப்பு, நல்ல ஒரு மடியமைப்பு இருக்குங்க. போன ஈத்துக்கு ஒரு 17 லிட்டர் கறந்ததாக சொல்லப்படுறாங்க. இப்போது குறைஞ்சது ஒரு 20 லிட்டராக நம்ம அந்த மாடுலேருந்து எதிர்பார்க்கலாங்க. நல்லா பால் வர்க்கத்தை சார்ந்த மாடு, நல்ல சாதுவான குணங்க, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல மடியமைப்பு, நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்புங்க. அதனால் மெஷின் கறவைக்கும் ஈஸியாக இருக்கும், கை கறவைக்கும் சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு பசுக்கள் தாங்க. மேலும் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நல்லா சாதுவான குணம், நல்ல தோல் மெழுவில், நல்ல ஒரு அருமையான மாடுங்க. ஒரு பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, இந்த மாடு ஒரு சிறந்த தேர்வாக இருக்குங்க. விருப்பமாக இருக்கவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம பதிவில் 2ஆவதாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்துட்டு கடப்பல் முளைப்பில் இல்லை ஒரு 3ஆவது ஈத்தில் இப்போ கன்று ஈன்றுருக்குதுங்க. 2 நாளே ஆன காளை கன்று ஈன்றுருக்குங்க. நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க. நல்ல ஒரு 15லேருந்து 17 லிட்டர் வரலும் ஆவரேஜாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தாங்க. நல்ல ஒரு கிளி கொம்பு ஸ்டைலில் நல்ல ஒரு அழகான முகமைப்பு மற்றும் தோற்றப்பொலிவுடன் இருக்குதுங்க. நல்ல மடிவளம், நல்ல காம்பு வளங்க. ஒரு ஜெர்சி டைப்பில் ஒரு 15லேருந்து 17 லிட்டர் வரலும் நம்ம கறவை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த மாடு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். மாடு பார்க்கும்போதே தெரியுது, நல்லா பெருங்குட்டான மாடு, நல்ல எலும்பு கணத்தில், நல்ல மடி அமைப்பும், நல்ல ஒரு காம்பு சீர்வரிசையில் இருக்கக்கூடிய மாடுங்க. பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு மாடு தான் இது. இது போன்ற மாடுகள் தான் பண்ணி தேவைக்காக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, நம்மகிட்ட மக்கள் விரும்பி வாங்குறதுனால நம்ம இதை தேர்ந்தெடுத்து கொடுக்குறோங்க. மேலும் இது வந்துட்டு நல்லா சாதுவான குணங்க, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது, தவிடு தேனிக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. நல்ல ஒரு அருமையான மாடு, நைட்டு பொக்காக இருக்கக்கூடிய ஒரு மாடு, பால் வர்க்கத்தில் ஜெர்சியில் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாடு ஒரு சிறந்த தேர்வாக இருக்குங்க. பதிவில் 3ஆவதாக நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்துட்டு இன்னைக்கு காலையில் தாங்க, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் தான் நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்று ஈன்றுருக்குதுங்க. நல்ல ஒரு மோடி டைப்பில் ஜெர்சி மாடுங்க. குறைஞ்சது ஒரு 15 லிட்டர் வரலும் கறவை எதிர்பார்க்கலாங்க. இந்த மாடில் இருந்துட்டு வெறும் 6 பல்லு தான் போட்டிருக்கு. இப்போ ஈன்றுருக்கிற கன்று தான் 2ஆவது ஈத்துங்க. 2ஆவது ஈத்துலேயே நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. நல்ல ஒரு குணமான, நல்ல ஒரு சாதுவான அமைப்பில் இருக்கக்கூடிய மாடு தான். மேலும் கிடாரி கன்று ஈன்றுருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜுங்க. நல்ல ஒரு பசு, ஒரு தோட்ட தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு 15க்கும் மேற்பட்ட லிட்டர் கறவை கறக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மோடி மாடு நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கலாங்க. நல்ல முக லட்சணம், நல்ல மடியமைப்பு, மேலும் நல்ல காம்பு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு அழகான கண்ணூட்டி இருக்கு. இது வந்துட்டு கிடாரி கண்ணு, நல்ல வெள்ளிக்கிழமை பிறந்த மாடுங்க. மக்கள் அனைவரும் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு மாடு. பதிவில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிறவி மொட்டையில் ஒரு அழகான ஜெர்சி டைப்புங்க. நல்ல ஒரு மிருதுவான தோல் அமைப்பு மற்றும் நல்ல ஒரு உடல் அமைப்பு, ஆரோக்கியமான சீரான மாடுங்க. நல்ல ஒரு மடிவளம், மேலும் ஒரு நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்பு வளம் இருக்கிறதுனால பண்ணை தேவைக்கோ இல்லை வீட்டு தேவைக்கோ இது போன்ற மாடுகள் தான் விரும்புவது வழக்கம். வெறும் கடைமுளைப்பில் 2ஆவது ஈத்துங்க. இப்போ ஈன்ற போகிறது 2ஆவது ஈத்து. கன்று ஈன்றதுக்கு 1 வாரம் முதல் 10 நாட்களில் டைம் எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 17லேருந்து 20 லிட்டர் வரலாம் ஆவரேஜாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுகள் தான். நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. மேலும் சிறியவர்களோ பெரியவர்களோ யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நல்லா சாதுவான, நல்ல மிருதுவான தோலமைப்பு உடைய மாடுகள் தாங்க. நல்ல ஒரு நல்ல வாட்டசாட்டமான மாடு வேணும், அதுவும் ஜெர்சியில் வேணும், மோடியில் வேணும்ன்ட்டு நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாடு ஒரு நல்ல சிறந்த தேர்வாக இருக்குங்க. நல்ல ஒரு முக லட்சணம், நல்ல சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்புங்க. மேலும் மடிவளம் நல்லாயிருக்கு. பாதி மடி தாங்க விட்டுருக்கு. இன்னும் 1 வாரத்துலேருந்து 10 நாட்கள் கன்றுன்ற டைம் இருக்குங்க. நல்லா ஃபுல்லாக மடி வச்சதுக்கப்புறம் கன்றுன்றங்க. நல்ல ஒரு அருமையான மாடுங்க. விருப்பம் பதிவில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு மோடி ரகத்தில் இருக்கக்கூடிய ஜெர்சி டைப்புங்க. நல்ல ஒரு மயில நிறத்தில் கடைமுளைப்பில் 3ஆவது ஈத்துங்க. இன்றைக்கி வந்துட்டு 3ஆவது ஈத்தில் கன்று போட்டிருக்குங்க.
நல்லா ஒரு 15 லிட்டர் வரலும் ஆவரேஜாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தான். நல்ல பெரும்பூட்டான மாடு, நல்ல பால் வர்க்கத்தை சார்ந்த மாடுங்க. நல்ல ஒரு குணமானத்தில் ஒரு அருமையான மாடுங்க. நல்ல ஒரு நீட்டு போக்காக இருக்கக்கூடிய நல்ல நீரோட்டமான மாடு. நல்ல ஒரு மடி அமைப்புங்க, நல்ல மடி அமைப்பு இருக்குது. நல்லா சீரான காம்புங்க. கை கறவைக்காக இருந்தாலும் சரி, மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி சரியாக பொருந்துங்க. மேலும் சிறியவர்களோ பெரியவர்களோ யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல ஒரு முக லட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. இது போன்ற மாடுகள் மக்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான அமைப்பாக இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேர் கலருங்க. நல்ல எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இது போன்ற மாடுகள் வந்துட்டு எந்த காரணத்தை கொண்டும் பாலில் எந்த ஒரு குறைபாடும் வந்துடாதுங்க. நல்ல ஒரு அருமையான மாடுங்க. தெளிவாக இருக்குது. மேலும் இதை வந்துட்டு ஆல்ரெடி கன்று போட்டதுனால நம்ம பால் கறந்து கூட கொடுக்கலாங்க. நல்ல ஒரு வாட்டசாட்டமான மாடு, அருமையான மாடுங்க. விருப்பமாக இருக்கும். இப்போ பார்த்துருக்குற இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிஸ்கட் கலரில் கிளிக்கொம்புங்க. கிளிக்கொம்பில் நல்ல ஒரு முக லட்சணம், நல்ல ஒரு அருமையான மாடுங்க. வெறும் 4 பல்லு தான் போட்டிருக்குங்க. இப்போ ஈன்ற போடுறது தான் 2வது ஈத்து. ஒரு ஆவரேஜாக 15 17 லிட்டர்லாம் கறவை எதிர்பார்க்கலாங்க. ஒரு வாரம் முதல் ஒரு 10 நாட்கள் ஆகுங்க கன்று ஈன்றதுக்கு. வெறும் பாதி அளவு மடி தான் விட்டுருக்குங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா மடி இறங்கி கன்று போடுங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான தெளிவான மாடுங்க. நல்லா நீட்டு போக்கில் நல்ல எலும்பு கணத்தில் இருக்கக்கூடிய மாடு தாங்க இது. நல்லா கன்று ஈன்றதுக்கப்புறம் நல்ல ஒரு அருமையான ஒரு பால் வர்க்கத்தை சார்ந்து வளருங்க. நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. சுழி சுத்தத்தில் இருக்குங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். சிறியவர்களோ பெரியவர்களோ எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது. நல்லா அருமையாக குணம் கொண்டதுங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகக்கூடிய ஒரு மாடு தாங்க. தவிடு தேனிக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நல்லா ஒரு இப்போ தான் 4 பல் போட்டிருக்கு. அடுத்தடுத்த ஈத்துக்கெல்லாம் நல்லா இன்னும் பெரும்பூட்டான மாடாக வளரக்கூடியது தாங்க. இது போன்ற மாடு பண்ணை தேவைக்கும் இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி ஒரு சிறந்த தேர்வாக இருக்குங்க. இந்த மாடு வந்துட்டு நம்ம அனுசரித்து கொடுக்கலாம். நம்ம பதிவில் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்துட்டு ஒரு பியூர் ஹெச்எஃப் கிடாரிங்க. நல்லா ஆல்ரெடி கன்று இன்று இப்போ ஒரு வாரம் ஆகுதுங்க. காலக்கண்ணை போட்டிருக்கு. இப்போவே நமக்கு 15 லிட்டர் வரலும் தாராளமாக பால் எடுத்து கொடுக்குதுங்க. நல்லா பால் வர்க்கத்தை சார்ந்த மாடு. இன்னும் ஒரு வாரம் போட்டுருச்சு அப்படின்னா ஒரு 20 22 லிட்டர் வரலும் தாராளமாக எடுத்து தரக்கூடிய ஒரு ஹெச்எஃப் ரகம் தாங்க. வெறும் 2 பல்லு தாங்க போட்டிருக்கு. 2 பல்லில் இப்போ போட்டிருக்கிறது தான் தலையீத்து. நல்லா ஒரு அருமையான மாடுங்க. நல்லா நீட்டு போக்கில் நல்லா வெயிட்டான மாடுங்க. நல்ல ஒரு எந்த ஒரு சத்து குறைபாடும் வராது. நல்ல ஒரு எந்த ஒரு தீனி தண்ணிக்கும் வந்தாலும் சரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாடு தாங்க. பெரும்பாலும் இது போன்ற மாடுகளில் பண்ணைக்காரங்க விரும்புவாங்க. நல்ல அற்புதமான ஒரு மடியமைப்பு, நல்ல ஒரு சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய காம்பு, மெஷின் கறவைக்கும் சரி கை கறவைக்கும் சரி ஈஸியாக பொருந்துங்க. 2வது சுழி சுத்தம் போன்ற மாடுகள் தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். அந்த வகையில் இது ஒரு அற்புதமான மாடுங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்ல முக லட்சணத்தில் நல்லா வாட்டசாட்டமான மாடுங்க. பார்க்கும்போதே தெரியுதுங்க. 2 பல்லே நல்லா பெரும்பூட்டாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து பதிவில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று ஈன்ற மாடுங்க. கிடாரி கன்று ஈன்று ஒரு வாரமே ஆன நல்ல ஒரு செவலை வெள்ளை பேட்சில் இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க. நல்ல ஒரு 15 17 லிட்டர் வரலும் தாராளமாக எடுத்து தரக்கூடிய மாடுகள் தாங்க. நல்ல ஒரு அருமையான மாடுங்க. நல்ல ஒரு நீட்டு போக்காக இருக்கக்கூடிய மாடு. உடல் அமைப்பிலும் சரி முக அமைப்பிலும் சரி ஒரு லட்சுமி கடாட்சம் கொண்ட ஒரு மாடுங்க. இது போன்ற மாடு நம்ம தோட்டத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்புவாங்க. அவங்களுக்கு நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. வெறும் கடப்பல் முளைப்பு தான் இப்போ போட்டிருக்குங்க. இப்போ இருக்கிறது தான் 2வது ஈத்து. மேலும் ஒரு 14 15 லிட்டர் வரலும் அது எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பொருத்தமான மாடாக இருக்குங்க. ஒரு வாரமே ஆன கிடாரி கன்று போட்டிருக்கு. அதுவும் ஒரு அருமையான கன்றுங்க. இல்லை இரட்டைப்பு லாபம் தரக்கூடிய ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்களுக்கு பொருத்தமான ஒரு மாடு தாங்க இது. நல்ல பேட்சில் நல்ல ஒரு முகமைப்பில் நல்ல ஒரு மடிவளத்தில் மேலும் நல்ல ஒரு சீரான காம்பு இடைவெளியில் இருக்கிறதுனால ஒரு பண்ணை தேவைக்கோ அல்லது வீட்டு தேவைக்கோ யார் வேணாலும் இந்த மாடு தாராளமாக எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு அருமையான மாடுங்க. இந்த மாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் முத்தம்பட்டியில் நம்ம பதிவில் இறுதியாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 பல்லே போட்டிருக்கக்கூடிய 2வது ஈத்து கன்று ஈன்றக்கூடிய நிலைமையில் இருக்குதுங்க. வெறும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளே கன்று ஈன்ற தன்மையில் இருக்குது. ஒரு 15 17 லிட்டர்லாம் கறவை எதிர்பார்க்கலாங்க. ஒரு பியூர் ஜெர்சி டைப்புங்க. நல்ல ஒரு முகமைப்பு, வாட்டசாட்டமான மாடு, நல்ல ஹைட்டான மாடுங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு தெரிலங்க. நம்ம நேரில் பார்க்குறதுக்கு நம்ம சொல்லலாம் நல்ல ஒரு அருமையான மாடுங்க. நல்லா நீட்டு போக்கில் நல்ல இளம் வயதுடைய மாடு தாங்க.
இந்த ஈத்துக்கு ஒரு 15-17 லிட்டர் வரலும் தாராளமாக கறவை எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தான். விருப்பமாக இருக்கவங்களுக்கு நம்ம விலை அனுசரித்து கொடுக்கலாம். நல்லா மடியமைப்புங்க, மேலும் நல்ல சீரான இடைவெளியில் இருக்குங்க. காம்பு இன்னும் ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் ஆகும். வெறும் பாதி அளவு தான் மடி விட்டுருக்குங்க. இன்னும் ஃபுல்லாக மடி விட்டதுக்கப்புறம் நல்லா அருமையான ஒரு தோற்றப்பொழிவை தரக்கூடிய மாடுகள் தாங்க இது. மேலும் மேய்ச்சல் முறைக்கு சிறந்த மாடுங்க. நல்லா பார்க்கும்போதே தெரியுதுங்க, நல்லா அண்ணாந்தால் போட்டு மேய்ஞ்ச மாடுங்க. இந்த மாதிரி தோட்டத்து தேவைக்கு அப்படின்றவங்களுக்கு நம்ம விரும்பி கொடுக்கலாங்க. அருமையான மாடு. விருப்பமாக இருக்கவங்க உடனே டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரேட்டு மற்றும் மற்ற டீட்டெயில்ஸை கேட்டு வாங்கிக்கிட்டு தோட்டத்துக்கு கொண்டு போங்க. சிறப்பாக இருக்குங்க.